அற்புதமான வார்த்தைகள் அல்லவா? அடுத்து புதுமை பெண் வரிசையில் யார் இருக்கிறார் என்றால், எழுத்தாளர், ஆசிரியர் மற்றும் வானொலி அறிவிப்பாளர் திருமதி RP யசோதரை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். திருமதி RP யசோதரை அவர்களே, இளம்பெண், சாதனை பெண். நீங்கள் சாதனை பெண்ணாக இன்று மிளிர எது காரணம்? உங்கள் அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? நன்றி. ஔவையின் நாவிலே அமுத சுரபியாய், ஆன்றோர்க்கு அட்சயமாய், கம்பன் காதலிக்க, வள்ளுவன் வடப்பிடிக்க, பாரதி பாலூட்ட, பாரதிதாசனும் சோரூட்ட, சளித்திட்ட செந்தமிழே என் தமிழ் வந்தனங்கள் சமர்ப்பணம். எழுத்தாணி உளி கொண்டு உருவான சிலை இன்று நடமாடும் உயிர்ச்சிலையாய், உயிர் பெற்ற ஓவியமாய் உங்கள் முன்னே. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? நிச்சயமாக இல்லை. நல்லதோர் வீணையை பிரம்மன் படைத்தான், அதை புழுதியில் விழாமல் மீட்டெடுத்தார் முஃபீரா. முன்னா அகாடமிக்கு இந்த விருதினை வழங்கி வைத்தமைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். போற்ற தெரிந்த பொன்னான உள்ளங்கள் வாழ்க வளர்க. நன்றி. நன்றி. ஆகா, வாய்மொழியெல்லாம் கவிதைதான். நடமாடும் கவிதை என்பேன் உம்மை. வாழ்க வளர்க. அடுத்து பாரதியின் புதுமை பெண் வரிசையில் மிளர்கின்றார் எழுத்தாளர், ஆசிரியர், இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன கலைஞர் மற்றும் அறிவிப்பாளர் திருமதி சில்மியா ஹாதி. அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திருமதி சில்மியா ஹாதி அவர்களே, சில்மியா ஹாதி என்றாலே மாதர் மஜ்லிஸ் தான். அனைவர் மனதிலும் நீங்க இடம் பெற்றிருக்கின்றீர்கள். நாடக குரல் கலைஞரும் கூட. உங்கள் அனுபவ பகிர்வு என்ன? என் நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவரும் மீதும் எல்லோருக்கும் பொதுவான இறைவனின் சாந்தி அருள் பொழிவதாக.